2 நாளா என்ன தெரியுமா சொல்லிட்டு இருக்காரு? ஆமா, இப்படிதான் நான் முதலமைச்சரான தவழ்ந்து தான் போனேன். அங்க இடம் இல்ல. அந்த அம்மா 3 சேரி தள்ளி உட்கார்ந்து இருந்துச்சு. நடுவில் ஒரு டேபிள் இருந்துச்சு. இதுல என்ன தப்பு இருக்கு? அது மட்டும் இல்ல, என்ன தெரியுமா சொல்றாரு? உதயநிதி சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு. பேச்ச மாத்தி பேச சொல்லுப்பானு. நான் என்ன பச்சோந்தியா? அதிமுக கார மாதிரி திரு பாதந்தாங்கி பழனிசாமி மாதிரி நான் என்ன பச்சோந்தியா? ஒவ்வொரு நாளும் ஒன்னு பேசுறதுக்கு. திரு பாதந்தாங்கி பழனிசாமி அவர்களே, எனக்கு இருக்குது ஒரு நாக்கு, உங்களுக்கு இருக்குது பல நாக்கு. நீங்க ஒவ்வொருத்தரை பார்த்து ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க. நான் எப்பொழுதுமே என் கொள்கையை தான் பேசுவேன். எனக்கு ஒரே கொள்கை தான், அம்பேத்கருடைய கொள்கையை தான் பேசுவேன். பேரறிஞர் அண்ணாவுடைய கொள்கையை தான் பேசுவேன். தந்தை பெரியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாரே சுயமரியாதை, அதைத்தான் பேசுவேன். மாநில சுயாட்சியை பத்தி பேசுவேன். எங்களுக்கு நீட் தேர்வு ரத்து செய்யணும்னு பேசுவேன். எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும்னு பேசுவேன். சிஏஏ வேணான்னு பேசுவேன். எங்களுக்கு மாநில உரிமைகள்லாம் திருப்பி கொடுன்னு பேசுவேன். எல்லா சட்டங்களையும் பறிச்சு, எல்லா மாநில உரிமைகளையும் பறிச்சு, இப்ப திமுகவையும் அதே மாதிரி பயமுத்தணும் நினைக்கிறாங்க. நடக்குமா? நம்மகிட்ட பயந்துருவோமா? நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடி வந்தாலும் பயப்பட மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சுயமரியாதை. எங்களுக்கு மரியாதை கொடுத்தா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு மரியாதை கொடுப்போம். எங்களை மரியாதை கொடுக்கலன்னா உங்களை தூக்கி போட்டு மிதிப்போம். சென்ற 2021 தேர்தல் அதே மாதிரி இங்க இன்னொருத்தர் இருக்காருமா, ஆட்டுக்கு இதுல அவரை பத்தி நான் பேச மாட்டேன். அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னாரு, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லைன்னு சொன்னாரு. இங்க தமிழ்நாட்டில் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு ஆர்.என். ரவி இல்ல, அவர் பேரு சங்கி ரவி, RSS ரவி. அவர் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரா? ஒன்றிய அரசால் நியமிக்கப்பட்டவர், தபால்காரர். he is just a postman. அவ்வளவுதான். நாம அரசு இங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரோ அது அங்க போய் கொடுக்கணும், அவ்வளவுதான். அங்க கொரியர் பாய், அவ்வளவுதான். அங்க பிரைம் மினிஸ்டர் ஏதாவது கொடுத்தாருன்னா அதை இங்க கொண்டு வந்து முதலமைச்சர்கிட்ட கொடுக்கறோம், அவ்வளவுதான் அவரோட வேலை. ஆனா இங்க உட்கார்ந்துகிட்டு பாஜகவுடைய அடிவரடியா உட்கார்ந்துகிட்டு பாஜக என்னன்னு சொல்லுது. அதாவது முதல் முறைமா கவர்னர் உரையில சட்டமன்றத்தில் முதலமைச்சர் என்ன எழுதி கொடுக்கிறாரோ அதை படிக்கிறது தான் ஆளுநரோட வேலை. அதை தவிர மிகப்பெரிய வேலை ஒண்ணும் கிடையாது. படிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? முதல் வாட்டி தந்தை பெரியாரோட பெயரை தவிர்த்துட்டாரு, அம்பேத்கர் பெயரை தவிர்த்துட்டாரு, பேரறிஞர் அண்ணாவோட பெயரை தவிர்த்துட்டாரு, டாக்டர் கலைஞரோட பெயரை தவிர்த்துட்டு அவர் பாட்டு அவர் இஷ்டத்துக்கு என்னென்னோ பேச ஆரம்பிச்சாரு. நம்ம முதலமைச்சர் எந்திரிச்சு ஆளுநர் அவர்களே, நீங்க என்னென்னோ பேசிட்டு இருக்கீங்க, ஒன்னும் புரியல, நீங்க பேசுறதெல்லாம் அவை குறிப்புல ஏறாது, நான் என்ன சொல்றேனோ அது மட்டும்தான் அவை குறிப்புல ஏறும்னு தைரியமா சொன்ன ஒரே முதலமைச்சர் இந்தியாவிலே நம்முடைய முதலமைச்சர் தான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.